ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். சியோனில் வாசமாக இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட நீ சத்தமிட்டு கெம்பீரி என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அம்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் சத்தமிட்டு கெம்பீரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், வியாதிகள், அனைத்து காரியங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறது. அது நிமித்தமாக மனிதர்கள் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது என்றால், நாம் சத்தமிட்டு கெம்பீரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சத்தம் என்பது தேவனை நோக்கி செபிக்கிற காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிற நேரங்களில் அந்த வேதனைகள், கஷ்டங்கள் அதையெல்லாம் நாம் நினையாதபடிக்கு மகிழ்ச்சியோடு கூட கம்பீரமாய் ஆண்டவரை ஆராதித்து துதித்து மகிழ்ச்சியோடு கூட இருக்க வேண்டிய நேரம். ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு செய்ய போகிறார் என்ற ஒரு மகிழ்ச்சி தான் சத்தமிட்டு கம்பீரிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த நம்பிக்கையோடு கூட நாம் ஜெபிக்கும்போது அது சத்தமாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது தேவன் நம்முடைய மத்தியில் அநேக காரியங்களை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதனால் ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போதெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட தேவனை நோக்கி சத்தத்தோடு கூட ஆண்டவரை ஆராதித்து துதித்து தேவ சமூகத்தில் எல்லா தேவன் கொடுக்கிற வெற்றிகளை நினைத்து நீங்கள் கம்பீரமாக இருப்பீர்கள் என்றால் மெய்யாகவே அடுத்த வார்த்தை இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே இஸ்ரவேலின் பரிசுத்தர் நமது மத்தியில் பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை நமக்காக செய்கிறவராக இருக்கிறார். இந்த காரியங்களை அறிந்து கொள்ளாதபடிக்கு நாம் இந்த உலகத்தில் அநேக வேதனைகளையும் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் நினைத்து ஒவ்வொரு நாளிலும் கண்ணீரோடு கூட கவலையோடு கூட யார் எனக்கு உதவி செய்வார் என்று வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், தேவனால் எல்லாம் கூடும், தேவன் பெரியவராய் இருக்கிறார், நம் மத்தியில் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவரார் என்ற விசுவாசத்தோடு கூட நீங்கள் சத்தமிட்டு கெம்பீரிப்பீர்கள் என்றால் தேவன் மெய்யாகவே நமது நடுவில் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தேவையாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் நீங்கள் அவரோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இருக்கும்போது நீங்கள் சத்தத்தை உயர்த்தி மகிழ்ச்சியோடு கூட சத்தமிட்டு கெம்பீரி என்று சொல்லப்பட்டிருக்கிற வேதவசனத்தின் பிரகாரம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றையும் மறந்து சத்தமிட்டு கெம்பீரியுங்கள். மெய்யாக உங்கள் நடுவில் தேவன் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தியிருந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் சத்தமிட்டு கெம்பீரித்து நீர் எங்கள் நடுவில் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை எங்களுக்காக நீர் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்தின் காரியங்களை மறந்து வேதனைகளை கண்ணீர்களை மறந்து சத்தமிட்டு கெம்பீரித்து நீர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளும்படியாய் நீர் உதவி செய்யுங்க. நீங்கள் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்ய போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.